गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கஸ்தூரி திலகம் லலாட்டபலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌத்திகம் கரதலே வேணுகரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலஜன கண்டே ச முக்தாபலிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணிகி. நாராயணியத்துல 48வது தசகத்தை அனுபவிச்சுருக்கக்கூடிய பட்டத்திரி உலூக பந்தனம்னு சொல்லக்கூடிய கண்ணன் உரலை இழுத்துண்டே போய் நலகோபுரன் மணிகிரீவன் குபேர புத்திரர்களுக்கு சாப விமோசனத்தை அளிக்க அவர்கள் சாப விமோசனம் பெற்று பகவான பல ரூபத்துல சோஸ்திரம் பண்ணான்ற பரிணாமத்துல இந்த தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல பட்டத்திரி கம்பீரமாக துவங்குகிறார். குருவாயூரப்பா இகன்ய பக்தோபி சமேஷ்யதி கிரமாத் பவந்தமேதௌ கலு ருத்ர சேவகோ முனி பிரசாதாத் பவதங்கிரிமா கதௌ கதௌ விருணானோ கலு பக்தி முத்தமோ. குருவாயூரப்பா என்ன உன்னுடைய அழகு! நான் நலகோபுரனுக்கும் மணிகிரீவனுக்கும் நீ சாப விமோசனத்தை கொடுத்த. அவ நாராயணா நாராயணான்னு உன்னிடத்துல சோஸ்திரம் பண்ணி பரமாத்ம ஸ்வரூபமாக உன்னுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பாலகிருஷ்ணனாக இருந்த உன்னிடத்திலேருந்து பெறான்றது ஒரு அதிசயம் தானே. அவளுக்கு இந்த பாக்கியம் எதனால கிடைச்சது தெரியுமா? அவருடைய தகப்பனாரான அந்த உத்தமமான குபேரன் எப்பவுமே பரமேஸ்வரனான சிவபெருமானுக்கு விசிறிண்டே இருப்பான். தாயார் தகப்பனார் பண்ற ஒரு புண்ணியம் எங்கேயாவது ஒரு இடத்துல மக்களை காப்பாற்றும் மகான்கள் சொல்றாளே, அது இவர்களுடைய விஷயத்துல ஒரு உத்தமம் ஆயிடுத்தே. யார் எங்க போனாலும் குருவாயூரப்பா நான் தெரிஞ்சின்ற இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? இகன்ய பக்தோபி சமேஷ்யதி கிரமாத் பவந்தமேதௌ கலு ருத்ர சேவகம். நேர வந்து உன்னுடைய சன்னிதானத்தை அடையிறா. எந்த கோயிலுக்கு எந்த கஷேத்ராடனம் போனாலும் வழியில குருவாயூர்னு ஒரு ஊர் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எந்த சுவாமியை தரிசிக்க போறவர்களா இருந்தாலும் குருவாயூருக்கு போயிட்டு போலாமேன்னு அருகில உன் கோயில் இருந்தா உன்னை தரிசனம் பண்ணாம போறதில்லை. அதே போல இவர்களுக்கும் இந்த கண்ணனுடைய உயர்ந்த ஒரு தரிசனம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியத்தை இவர்கள் அடைஞ்சா மரமா இருந்தவா முனி பிரசாதாத் பவதங்கிரிமாகதோ கதவு விருணானோ கலு பக்தி முத்தமோ. ஒரு மரத்துக்கு கூட நீ மோட்சம் கொடுப்ப அப்படின்ற ஒரு பிரபாவத்தை வா அறிஞ்சின்றான்னு சொல்றாளாம். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் போது குருவாயூர் கஷேத்திரத்துல சாதாரணமாக நாராயணியத்தை பிரபாஷணமாக சொல்லக்கூடியவர்கள் அதே குருவாயூர்ல வாழ்ந்து கண்ணனிடத்துல பக்தியாக இருந்த பூந்தானம்ன்ற ஒரு மகான நினைவு கூறுவது வழக்கம். பூந்தானம் கேரளால மலப்புரம் ஜில்லால இன்னைக்கும் அவருடைய வீடானது கீழாற்றூன்ற ஒரு ஊர்ல இருக்கு. அந்த பூந்தானம் குருவாயூர்ல வந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லிந்தாராம். அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது விஷ்ணு சகஸ்ரநாமத்துல ஒரு வாக்கியம் பத்மநாபோ அமரப்பிரபுகோன்னு, அதாவது பத்மநாபனான மகாவிஷ்ணு தேவதைகளான அமரர்களுக்கு பிரபுவா இருக்கான்னு. ஆனா பூந்தானதை எப்படி சொன்னார்? பத்மநாபோ மரப்பிரபுகோன்னு சொல்லியிருந்தாராம். இதை கேட்டு அந்த நம்பூதிரி குருவாயூர் கோயில்ல பூஜை பண்றவருக்கு கோபம் வந்தது.
கூப்பிட்டார் பூந்தானத்தை. அமரப்பிரபுவா இருக்கக்கூடியவரை போய் மரப்பிரபுன்னு சொல்றியே, சகஸ்ரநாமத்தை ஒழுங்கா தெரிஞ்சினவனு சொல்லு அப்படின்னு கோச்சுண்ட அனுப்பிச்சுட்டார். பூந்தானம் வீட்டுக்கு வந்துட்டாராம். பூந்தானத்தோட பெருமை என்னன்னா, அவர் சந்தான கோபாலம் பானை அப்படின்ற உயர்ந்த பகவானுடைய சந்தான கோபால உபாக்கியானத்தை எழுதியிருக்கார். பல இடங்கள்ல தினமுமே பாகவதத்தை சொல்லிட்டு இருப்பார். தங்க வீட்டிலேயே உட்கார்ந்து பாகவதத்தை பாராயணம் பண்றதே அவருக்கு வழக்கம். அதனால நேர இந்த கவலையோட தங்க ஊருக்கு தங்க வீட்டுக்கு வந்து அப்படி படுத்துண்டு, குருவாயிரப்பா உன்னை மரப்பிரபுன்னு எப்படி என் வாயில வந்ததுன்னு தெரியல, எவ்வளவோ உன்னுடைய சந்தான கோபால உபாக்கியானங்கள் பாகவதெல்லாம் நான் சொல்லி இருக்கனே, ஆனா நம்பூதிரி சொன்னது இருக்கட்டும், எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை உண்டு. அடிக்கடி பூந்தானம் என்ன சொல்லிட்டு இருப்பாரா, பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணச்சே யதார்த்த அவஸ்தை மனசில்லாக்கி தரணே, அதாவது உன்னுடைய வைகுண்ட தரிசனம் எனக்கு கிடைக்கணுமே, அந்த பாக்கியம் எனக்கு வருமானு நினைச்சுப்பார். அதுபோல அன்னைக்கும் நினைச்சுட்டு அவர் தூங்குற சமயத்துல 2 விஷ்ணு தூதர்கள் அவர்களிடத்துல வந்து, பூந்தானம் உங்களை வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போறோன்னு நேர விரஜா நதியை தாண்டி 16 கட்டுக்களை தாண்டி நைஸ்ரேய வனத்தை தாண்டி அந்த துவாரபாலகர்களை கடந்து பகவான் பரமபதநாதனாக ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட ஒரு திருவடியை மணக்கிண்டு ஒரு திருவடி தொங்கவிடக்கூடிய காட்சியையும் ஆதிசேஷன் கீழ சயன கோலத்தில் இருக்கக்கூடிய காட்சியையும் வைகுண்ட வர்ணனையை காமிச்சு மறுபடியும் பூந்தானத்தோட ஊருக்கே இவர்களை அழிச்சுன்னு வந்து விட்டுட்டா. பூந்தான கனவுல கேட்கிறாரு, ஆகா வைகுண்டத்தை இவ்வளவு அழகா பார்த்தனே, நீங்க யாருன்னு. அவ சிரிச்சுட்டே சொல்றா, நாங்க யாரா, உங்க வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய 2 பலாமரம் நாங்க. நீங்க தினமுமே சொல்லக்கூடிய பாகவதத்தை கேட்டு 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 விஷ்ணு தூதர்களாக மாறி வைகுண்டத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சுடுத்து. ஆனா உங்க மூலமா அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால உங்களையும் வைகுண்டத்தை காட்டணும்னு ஆசை. உங்க வீட்டு பலாமரம் தான் நாங்க இப்ப அழிச்சுட்டு போய் காமிச்சிட்டு வந்தோம்னாலாம். திடுக்கிட்டு விழிச்சுட்டார் பூந்தானம். என்னடா இது இப்படி பலாமரம் விஷ்ணு தூதாளா நம்மளை அழிச்சுட்டு போச்சான்னு வெளியில வந்து பார்த்தா அவர் வீட்டு வாசல்ல இருந்த 2 பலாமரமும் முறிஞ்சு கீழே விழுந்துதான். ஆகா பாகவதத்தை கேட்ட இந்த மரத்துக்கு கூட மோட்சம் கிடைச்சுடுத்தேன்னு நேர குருவாயூருக்கு ஓடி வந்தார். அப்ப குருவாயூரப்பன் நம்பூதிரிய, எந்த நம்பூதிரிய, பத்மநாபோ மரப்பிரபுகோன்னு இந்த பூந்தானம் தப்பா சொல்லி இருக்காருன்னு சொன்ன நம்பூதிரிய குருவாயூரப்பன் கூட்டு, ஏ நம்பூதிரி இப்ப புரிஞ்சுதா, நான் அமரப்பிரபு மாத்திரம் இல்ல, பூந்தானம் வீட்டில் இருக்கக்கூடிய மரத்துக்கும் நான் பிரபுத்தான், மரப்பிரபு அல்ல, நான் அமரப்பிரபுவும் ஆனும் அப்படின்னு குருவாயூரப்பன் அந்த நம்பூதிரியின் இடத்துல சொன்னான். அப்ப அவர்கள் வீட்டு வாசல்ல இருந்த பலாமரம் கூட பகவானுடைய சாநித்தியம் நிறைஞ்சிருக்கிறதுனால நலகோபுரன் மணிக்கிரீவன் சரித்திரத்துல இந்த ஸ்லோகத்தை சொல்லும் போது பூந்தானம் கதையை சேர்த்து அனுபவிக்கிறதுல நமக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கிறதா. அதுபோல தானே நந்தகோபன் வீட்டு வாசல்ல இருந்த மருத மரத்துக்கும் பகவானான குருவாயூரப்பா நீ பிரபுவா இருந்த முனி பிரசாதாத் பவதங்கிரிமா கதோ கதௌ ரிணானௌ கலு பக்தி முத்தமம் அப்படின்னு இவா சோஸ்திரம் பண்ணிட்டு கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிருக்கான்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிற அளவுக்கு பட்டத்திரை வந்துட்டார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயில் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் சென்னை மாநகருக்கு மிக அருகிலே உள்ள திவ்ய தேசமான திருநின்றவூர் என்ற க்ஷேத்திரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாண்டேஸ்வரம், அந்த பாண்டேஸ்வரத்தை கடந்து கீழ்கொண்டையார் என்னும் இடத்தை அடைந்து அங்கு அருகிலே உள்ள கரளப்பாக்கத்தை இதோ நாம் அடைந்து விட்டோம். கரளப்பாக்கம் திருவள்ளூர் ஊரிலிருந்தும் 12 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்துள்ளது. கோயிலை அடைந்து விட்டோம். அழகான முகப்பு, சங்கு சக்கரம் அபயவஸ்தத்துடன் நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் ஆதிகேசவ பெருமாள் நம்மை வரவேற்று உள்ளே அனுப்புகின்றார். இருபுறமும் கருடனும் நடுவில் சங்கு சக்கரம் திருமனுடன் பரிமளிக்க உள்ளே பலிபீடத்தை கடக்கின்றோம். பெரிய திருவடியான கருடன் இங்கே தனி சன்னதியாக இதோ நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டான். நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த திருமன் காப்புடன் கைகளை குவித்துக் கொண்டு இவனுடைய தரிசனம் நம்முடைய தோஷங்களை போக்க கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். பக்தர்களே, நாம் செய்த புண்ணியமானது பலராம ஜெயந்தியும் புதன் கிழமையும் உத்தமமாக அக்ஷயமாக நாம் எது செய்தாலும் என்று வளரக்கூடிய அக்ஷய திருதியாகிய உயர்ந்த நன்னாளிலே ஆதி லட்சுமி தாயாருடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக தாயாருடைய திருச்சன்னதியை நாம் அடைகின்றோம். ஆம், இங்கு ஆதி லட்சுமியாக மூலவராகவும் உற்சவராகவும்
தாயார் நமக்கு காட்சியை அளிக்க தயாராகிவிட்டார். விமானத்தை சேவித்துக் கொண்டு தனி சாயாராக காட்சி அளிக்கக்கூடிய ஆதிலட்சுமியினுடைய தரிசனத்தையும் அடைய துவங்கிவிட்டோம். அமர்ந்த திருக்கோலம், சாந்தமான திருமுகம், திறந்த கண்கள், அந்த கண்களிலே காணக்கூடிய குளிர்ந்த ஒரு கருணை, இரு திருக்கரங்களிலே தாமரை பூவை ஏந்தி கொண்டு சிகப்பு திலகமானது பளபளக்க, வெள்ளைக்கல் திருவாபரணம் மின்ன, இவருடைய திவ்ய தரிசனம் அக்ஷய திருதியாகிய உயர்ந்த நன்னாளிலே வீட்டில் இருந்தவாளே காலை வேளையிலே நமக்கு லட்சுமி கடாட்சத்தை வாரி அளிக்கின்றது. ஒரு திருக்கரம் கல்பதிக்கப்பட்ட அபயமளிக்கும் அபய ஹஸ்தமாகவும், மற்றொரு திருக்கரம் சிகப்பு வெள்ளைக்கல் பதிக்கப்பட்ட வரங்களை வாரி வழங்கக்கூடிய வரத கஸ்தமாகவும் நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். இதே பாவத்திலே இங்கு உற்சவராக கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிலட்சுமியும் நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள். கிரீடம் போன்ற சிகப்பு பச்சைக்கல் கொண்டை பரிமளிக்க, எம்பெருமான் போன்றே தாயாரும் நெற்றியில் திருமன்காப்பை திலகத்தோடு சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு சேவை, பளிச்சென்று மிளரக்கூடிய நேத்திர தரிசனத்துடன் திருமாங்கல்யமானது மஞ்சள் சரடிலே மிடுக்காக நமக்கு சௌமாங்கல்யத்தை அளித்துக் கொண்டு தரிசனத்தை அளிக்க, இரு கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு அபய வரத ஹஸ்தங்களுடன் காட்சியளிக்கக்கூடிய ஆதிலட்சுமி உற்சவமூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு உத்தமமான இந்த தினத்திலே லக்ஷ்மி கடாட்சத்தை அடைந்த ஆனந்தத்தோடு நாம் குருவாயூரிலே 48வது தசகத்தின் 8வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு பூர்த்தி செய்கின்றார் என்பதை சிரவணம் செய்ய துவங்கிவிட்டோம். முனி பிரசாதாத் பவதங்கிரிமா கதோ கதோ விரணோ கலு பக்தி முத்தமோ. குருவாயூரப்பா, நீ அமரர்களுக்கு மாத்திரம் இல்ல, மரத்துக்கும் பிரபு, பசு பக்ஷி மிருகங்கள் எது உன்னிடத்துல வந்து சரணம் அடைந்தாலும், ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பக்தியில ஈடுபட்டாலும் அவர்களுக்கு நல்ல கதியை அளிப்பதையே நீ கொள்கையாக கொண்டிருக்கேன்னு இந்த நலகோபுரன் மணிகிரீவன்ற உயர்ந்த சரித்திரத்துல குருவாயூரப்பா எனக்கு புரிஞ்செடுத்த. உங்க அம்மா உன்னை இடுப்புல கற்றாலேன்னு நான் கவலைப்பட்டேன். ஆனா அவ கட்டினதுக்கு கூட இல்ல, நீ கட்டுப்பட்டதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குன்னு அந்த உரல்லையே ஒரு சரித்திரத்தை நீ காமிச்சுட்டியே. இந்த சரித்திரம் யார் யார் சிரவணம் பண்றாளோ அவர்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படட்டும்னு கதௌவ்ரணோ கலு பக்தி முத்தமா, பக்தியானது வளரும்னு சொல்லி நாராயண பட்டத்ரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, சிவனிடம் அன்பு கொண்ட சீடராய் இருந்த போதும் பவமரும் நாரதர் தம் போதித்த தன்மையாலே அவமர உம்மை போற்றி அளவிலா பேரு பெற்றார் துவளுரு மனத்தால் போற்றும் குருவாயூரப்பா துதியெல்லாம் உன்னை சேரும் அப்படின்னு பூர்த்தி பண்ண பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக 9வது ஸ்லோகத்தை இந்த தசகத்துல எவ்வாறு துவங்குகின்றார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் கரளப்பாக்கத்திலே இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலிலே தனி சன்னதியாக ராமர், சீதை, லக்ஷ்மணன், பரதர், சத்ருகுணன், ஹனுமன் இவர்களோடு அடுத்த பகுதியிலே தரிசனத்தோடு கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண